என் அன்பு பிள்ளையே, 30 நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடந்தே தீரும். இந்த திருப்பமானது உன் வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போடும். காரணம் இல்லாமல் இந்த அப்பன் உன் முன்னால் வரவும் இல்லை, உனக்கு இந்த வாக்கினை கொடுக்க நினைக்கவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னால் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் அன்பு பிள்ளையே, எந்த ஒரு விஷயம் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்ததோ அந்த ஒரு விஷயம்தான் இன்று உன்னை இந்த வாழ்க்கையோடு பிணைக்கப் போகின்றது. நீ அடைந்த அத்தனை கவலைகளுக்கும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் எதுவெல்லாம் யதார்த்தம், எதுவெல்லாம் செயற்கையானது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையோடு பிணைக்கும். அப்பொழுதுதான் அதிலிருந்து ஒரு நாளும் வெளிவந்து விட முடியாது. சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை அதுபோன்று கட்டி போட்டு விடும். ஆனால் என் பிள்ளையே, இதை மற்றவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். எந்த இடத்தில் நீ மற்றவர்கள் முன்னிலையிலே இரக்கம் உள்ளவர்களாக காண்பித்து கொள்கின்றாயோ அந்த இடத்தில்தான் அவர்கள் உன்னை ஏமாளியாக்க முயற்சிகள் செய்கின்றார்கள். தங்கமே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான கஷ்டங்களை எல்லாம் நீ வெளியில் தள்ளிவிட்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிகள் செய்வாயானால் அன்றுதான் இவர்களுடைய உண்மையான சுயரூபம் என்னவென்று உனக்கு தெரிய வரும். உன்னை யாரெல்லாம் தன்னுடைய காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது அதன் பிறகுதான் நிச்சயமாக உனக்கு புரிய வரும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் சிலருக்கு கிடைக்காத பாக்கியம் இன்னொருவருக்கு கிடைக்கும். எப்படி தெரியுமா? அதற்கு அவர்கள் இந்த அப்பனின் ஆசையை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களினுடைய கடைசி காலத்தில் அவர்களின் அருகில் இருக்கின்ற பாக்கியம் அந்த பிள்ளைகளுள் ஒருவருக்கு கூட கிடைத்திருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு கடைசி நேரத்தில் பார்த்து நல்லபடியாக அவர்களை வழி அனுப்பி வைக்க நிற்பார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த பாக்கியம் பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் அருகில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இதுவும் ஒரு வகையில் அவர்கள் செய்த புண்ணியம்தான். அந்த பிள்ளைகள் செய்த பாவம் அருகில் இருப்பவர்களுக்கு வந்து சேர்ந்த புண்ணியம். இதுபோன்றுதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து உனக்கான புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எந்த நேரத்தில் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பதை, எந்த நேரத்தில் மாற்றங்கள் எல்லாம் உனக்கு திருப்பங்களாக முடியும் என்பதையும் நீ அறியாமலேயே உனக்கு அது நடந்து விடும். இப்படியான நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான். யாருக்கும் எந்த நேரத்திலும் எது வாய்க்க வேண்டுமோ அது மட்டுமே வாய்க்கும். இதுதான் விதி. இதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் உனக்கு எது வாய்க்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக வாய்க்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானது என்றால் அது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து உன்னை சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்ல காலம் இனி வந்து விட்டது. இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு மயங்கி விடாதே. என் பிள்ளையே, யாருக்கு எந்த ஒரு விஷயத்தில் கொடுப்பினை இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அந்த விஷயம் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு எல்லாம் வாய்க்கும் என்று நினைத்துவிட முடியாது. இந்த சூழ்நிலைகளை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல
இந்த வாழ்க்கையை வாழ துடிப்பவர்களுக்கு நிச்சயமாக தோல்விகள்தான் அதிகமாக கிடைக்கும். இவர்கள் சந்திக்கின்ற தோல்விகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் இவர்களுடைய வெற்றியை கொடுக்கும் என்பது முற்றிலும் உண்மை. முதலில் தோற்றது போல தெரிகின்றதல்லவா, பொய் உடனடியாக ஜெயித்தது போல தோன்றுமல்லவா. ஆனால் எல்லாவற்றிற்கும் விடிவு காலம் வரும்பொழுது உண்மை அங்கே மேலோங்கி நின்று பொய் அங்கே தோற்று போய் ஓடும் என்பதனை என் குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்த பொழுது எல்லாம் நிமிர்ந்து நின்று இந்த வாழ்க்கையை வாழ துணிந்த உனக்கு நிச்சயமாக இனிமேல் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக இந்த அப்பன் என் மூலம் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். இன்னும் 30 நிமிடத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் என்று நான் இத்தனை தெளிவாக இவ்வளவு வெளிப்படையாக உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றால் நான் என் வாக்கையை மீற மாட்டேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதைத்தான் உனக்கு ஆணித்தரமாக உன் அப்பன் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது எப்பொழுது யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எந்த நேரமும் யாருக்கும் சந்தோஷமும் துக்கமும் நிரந்தரம் கிடையாது. எந்த நேரமும் யாருக்கும் கவலைகளும் நிரந்தரம் கிடையாது. இரண்டுமே மாறி மாறித்தான் எல்லோர் வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயம் மட்டுமே நிரந்தரம் என்று நினைத்து வருந்தாதே. இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். இந்த நிலை மாறும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சோதனைகள் கொடுப்பது உடனிருப்பவர்களாக இருந்தால் அதற்காக மனம் வருந்தி நிற்காதே. அவர்கள் செய்வது அவர்களுக்கே திரும்ப கொடுக்கப்படும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே. நீ இழந்தாயானால் அதை மீட்டெடுக்க உன்னால் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சிக்கான பலனை இந்த அப்பன் உனக்கு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, இந்த வாழ்க்கை சில நேரங்களில் அதிகபட்சமான கஷ்டத்தை எப்படி கொடுக்கின்றது தெரியுமா? சில உறவுகள் நிரந்தரமாக தன்னை விட்டு பிரியும் பொழுது பல கஷ்டங்கள் வந்து விடுகின்றது. அப்பொழுது பல பிரச்சனைகள் பெரிதாக தெரிவதில்லை. சுற்றி இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக தோன்றுவதில்லை. நாம் அன்போடு பழகியவர்கள் நம்மை விட்டு செல்லும்போதுதான் அந்த அளவிற்கு மிகுதியான வேதனையை கொடுத்து விடுகின்றது. இந்த வேதனையிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் இதற்கு ஒரே ஒரு வழிதான். என் அன்பு பிள்ளையே, யதார்த்தம். யதார்த்தம் என்று உன் அப்பன் சொல்கின்றான். யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு என் அன்பு பிள்ளையே, மனதிற்குள் தைரியம் வேண்டும். நாம் இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள மனப்பக்குவத்தோடு இருந்திருக்க மாட்டோமா? நமக்குத்தான் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இல்லையே என்று சொல்லி என் பிள்ளை கதறுகிறாய் அல்லவா? என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் தெளிவாக உணர்ந்து கொண்டு, பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் என்பதை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள். அதை யாராலும் மறுக்க முடியாது. யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. யாருக்கு முன்னால் யார், யாருக்கு பின்னால் யார் என்பதும் இங்கு தெரியாது. அதனால் நீ அதை நோக்கிய பயணத்தில்தான் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தெளிவாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவது போலவும், தான் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்வது போலவும் எண்ணிக்கொண்டிருந்தால் அது உன்னுடைய தவறல்ல. என் பிள்ளையே, நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் சாதாரணமானதாக வருவதாக இருந்தால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீ உனக்கான வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை, இது யதார்த்தமான விஷயங்கள் அல்ல, இது ஜோடிக்கப்பட்டது,
மற்றவர்களால் நம் வாழ்க்கையில் நமக்காக திணிக்கப்பட்டது எனும் பொழுதுதான் என் குழந்தையே நீ விழித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையின் மனதில் யோசிக்கின்ற விதத்தில் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள். நான் அல்லவா உனக்கானதை சட்டென்று நடத்தி கொடுக்கப் போகிறேன். இந்த குறுகிய வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி நானும் உனக்கு அதனை பெற்று தருகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இருக்கின்ற காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் போதும். சுற்றி இருக்கின்ற உறவுகளில் நல்லவர்களை அருகில் வைத்து தீயவர்களை விலக்கிவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பாதையில் நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக காண்பித்து கொடுத்து உன்னை என்றும் நலத்தோடும் வளத்தோடும் உன்னை பாதுகாத்து வருவேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.